இங்க ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கேஸ் விஷயமா இவங்க எக்ஸ் லவர் ஹீரோவை பார்க்க வந்துடுறாங்க. அப்போ ஒய்ஃப் இவங்களை பார்த்துட்டு யாருன்னு கேட்கறாங்க. ஹீரோவோ என்னோட எக்ஸ் லவர்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒய்ஃப் என்னோட புருஷன் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி தான் எக்ஸ் லவரா இருந்தாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மட்டும் தான் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்பிக்கையா சொல்லிட்டு அவங்களோட கதையை பத்தி கேட்கறாங்க. சோ ஹீரோ ஒய்ஃப் கோவப்படாம அன்பா தான் கேட்கறாங்க. அதனால எல்லா கதையும் சொல்லலாம்னு ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப கூட இருக்கவன் எல்லா கதையும் சொல்லிடாத மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா அவன் சொன்னதை ஹீரோ கேட்காம இவங்க லவ் பண்ணது சுத்தனதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே ஒய்ஃப் கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இந்த பொண்ணு நான் பழைய லவ்வுக்காகலாம் வரல, ஒரு கேஸ் விஷயமா இவரை கூட்டிட்டு போக தான் வந்தேன்றாரு. அதை கேட்டதுமே நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சிஎம்ஏ கால் பண்ணி உங்க கையை காலான்னு நினைக்கிறேன், எனக்காக உங்க புருஷனை அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம அனுப்பி வைக்கிறது ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நானும் எங்க அப்பாவும் இவர் கூடவே தான் வருவோன்றாங்க. அது ஒத்துக்கிட்டு சிஎம் ஆபீஸ் கிட்ட போயிட்டு அந்த ரவுடியை பத்தின எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. தென் ஹீரோ அவரோட பிளான் எல்லாம் சொல்லி சிஎம்க்கு சல்யூட் அடிக்கிறாரு. அதை கேட்ட எல்லாருக்குமே கூஸ்பம்ஸ் ஆகுது. ஆனா இவருக்கு சல்யூட் பண்ண கையை திரும்பவும் எடுக்க முடியாம போயிடுது. சோ டாக்டரை வந்து ஹீரோவை செக் பண்றாங்க. அப்பதான் இவரு கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல 4 குழந்தை பெத்ததுல இவரோட பவனம் போயிடுச்சு, முன்னத மாதிரி இருக்க மாட்டாரு, ஃபைட்டும் போட முடியாது சொல்றாங்க. அதை கேட்ட சிஎம் ஜான்விக் மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வர சொன்னா ஒரு வயசான ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றாரு.